அம்புடுதா சேனலுக்கு வந்து அம்புடுதா என்னடி வாய்ஸ் இது? என்னது? அம்புடுதா அம்புட்டுத அம்புடுதா அம்புட்டுத அதுதான். மணி இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இன்னமும் வந்துட்டு எங்க ஷூட் முடியல. ஏய் ஆசாமா ரெடி போச்சு நீங்க ஷோ நல்லா போச்சு. தூக்கம் வருது, பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தாடி ரொட்டி பார்த்து அதுக்கப்புறம் டாட் 2 பேரோட லைஃப் நல்லா இருந்தா நல்லா இருக்கணும், இல்லன்னா வரல மறந்துச்சு மறந்துச்சுல எனக்கு வந்து கருணாக்கு இருக்கு. தள்ளி வைத்தா பயமா இருக்கு. இது ரிப்போஸ்ட் பண்ணணும் மாட்டனே. இதுக்குமா நீ அடிச்சிய உதச்சிய குத்துனிய அதுல வீடுக்கல. எப்ப பண்ணல டெய்லி தான் அடிக்கிறேன். நான் எப்படி தெரியுமா இந்த வடிவேல் மாதிரி இருக்கேன். கோவை சொல்ல மாதிரி அடிக்கிறாங்க டம்மு டம்மு. 18 நமக்கு செட் நடக்கும். இது வந்து EVP சந்தோஷா ஃபிலிம் சிட்டி மாத்திட்டாங்க. அங்கே 16 வந்து பக்கத்து இருக்குல்ல, அது 16. இது வந்து சரியாக நடக்கும். இப்போதான் திடீர்னு முடிஞ்சு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இது முடியவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போல. ஸோ இன்னைக்கு எப்போ முடியுமோ தெரியல. அன்னைக்குலாம் வந்துட்டு டிவோஷன் ரவுண்ட்லாம் மார்னிங் 7 மணி தான் முடிஞ்சுது. 24 மணி நேரம் 25 மணி நேரம் 24 மணி நேரம் ஷூட் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நான் 7 பேர். நான் எத்தனை நாளும் தெரியல. ஆனால் ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சிக்கன்லேயே 3 வெரைட்டிஸு, முட்டை இருக்கும், அப்புறம் காய்கறி இருக்கும், பீட்ரூட்டு நம்ம காய்கறி இருக்கும், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாமே இருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும் வாங்கிக்கோங்க. அன்புக்காக இயங்கும் அனைவருக்கும் ராவணாவின் ஹார்ட். அன்பு எப்பவுமே கிடைக்கும். யாங்க இன்னைக்கு வந்துட்டு சிங்கிள் பசங்களோட செமிஃபைனல். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வயிறு வலினால எல்லாம் உள்ள ஷூட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திடீர்னு போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு எபிசோட் 2 எபிசோட் தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு 2 எபிசோட் நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரவுண்டு சொல்லி. கெமிஸ்ட்ரி ரவுண்டு ஃபஸ்ட்டு போகிறாங்களா இல்லை வந்து செமிஃபைனல் ஃபஸ்ட்டு போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல். அவ்வளோதான். இன்னும் ஒரு நாளாக ஷூட்டு. சிங்கிள் பசங்க முடிய போகுது. செம்ம ஜாலியாக போச்சு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக போச்சு, போக ரொம்ப சூப்பராக போயிட்டுச்சு. மிஸ் பண்ண நினைக்கிறேன். என் சட்டே பார்த்தீங்களா, இது ஏதோ ஒரு ரவுண்டு இருக்கும். இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு திடீர்னு போகிறனால மொத்தம் 8 பேரில் ஓப்பனாக வந்து போகுது. ஸோ எஸ், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு சிங்கிள் பசங்க. அதுக்கு ஒரு 18 எபிசோட் 19 முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். அதுக்காக முடிக்க போகிறாங்க. நம்ம எப்பவுமே செட் நம்ம காமிச்சது கிடையாதுல. 18 தான் நமக்கு செட் நடக்கும். இது வந்து EVP சந்தோஷா ஃபிலிம் சிட்டி மாத்திட்டாங்க. அங்கே 16 வந்து பக்கத்து இருக்குல்ல, அது 16. இது வந்து சரியாக நடக்கும். அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஏதோ எங்கள் கை அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பிக் பாஸ். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டிங்க இருப்பாங்க. இல்லைன்னா உள்ளே போகல, உள்ளே போய் காட்டுவாங்க. உங்களுக்கு உள்ளே போய் காட்டினா சொன்னாங்க தெரியலையே. இப்போதான் திடீர்னு முடிஞ்சு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இது முடியவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போல. ஸோ இன்னைக்கு எப்போ முடியுமோ தெரியல. அன்னைக்குலாம் வந்துட்டு டிவோஷன் ரவுண்ட்லாம் மார்னிங் 7 மணி தான் முடிஞ்சுது. 24 மணி நேரம் 25 மணி நேரம் 24 மணி நேரம் ஷூட் நடந்துச்சு. இன்னைக்கு எப்போ முடியுமோ தெரியல. நல்லா மழை பெஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறம் இன்னும் 7 பேர். நான் எத்தனை நாளும் தெரியல. ஆனால் ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சிக்கன்லேயே 3 வெரைட்டிஸு, முட்டை இருக்கும், அப்புறம் காய்கறி இருக்கும், பீட்ரூட்டு நம்ம காய்கறி இருக்கும், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாமே இருக்கும். பிளாக்கே சார் வந்து சாப்பாடு ரீசருக்கு போயிருக்காரு. எடுத்துகிட்டு வருவார். வந்து இங்கே வர சொல்லியிருக்காரு. வந்து நம்ம பேச சாப்பிட அது எல்லாம் தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, உனக்கு ஊட்டி விடுறேன். ஏன் நீ கிட்ட காட்டு. தாடி ரொட்டி பார்த்து அதுக்கப்புறம் இந்த வீடு இருக்கிறது போட மாட்டான்.
பிளாக் ஸ்டார் வந்து வீடியோ எடுத்துருக்காரு. ஆமா நான் தான் உங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கா அந்த டிஓபி நான் தான். அது கட் பண்ணிட்டு இருக்கு. நான் அப்படியே போட்டேன். ஃபுல் vlog. செமிஃபைனல் vlog போயிட்டு. செமிஃபைனல் பிளாக் வைக்குது. ஆமா. டெய்லி இன்னும் 2 vlog கூட. அந்த vlog தான் போடுறது. இப்போ வந்து கண்டென்ட் ஏத்துக்குவே. ஷூட்டிங் vlog ஃபுல்லாவே. ஷூட்டிங் இல்லாத நீ வந்து ஷூட் போட்டது இந்த வீடியோல. நீங்க வந்து இந்த எம்ஜிஆர் வச்சு சிவாஜி கணேசன் போட்டு டான்ஸ் ஆடல. ஆமா. நீங்க இருந்த பக்கம் கூவ பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்துச்சு. அப்படியா? நீ வரல. நீ லாஸ்டா வந்தீங்க. வரவே இல்ல. எப்ப பார்த்தாலும் வர மாட்டே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மதுரைக்கு வரும்போது நீ இல்ல. டேய் நான் வந்துடலாம். ஆக்சுவலா ராமநாதம் யூடியூப் சேனல்ல நீங்க கண்டிப்பா பாத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி திடீர்னு அதே மாதிரி இது கண்டிப்பா எனக்கு பிளாக் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த லாஸ்ட் கணக்குல வந்து ஒரு 1000 வியூஸ் வந்து திடீர் அப்படி போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி திடீர் அவ்வளவுதான். திடீர் ஆக்டர் அது மாதிரி பேர் வை. என்ன பேர் வைக்க? உனக்கு யார் பிடிக்கும்? நீங்களே ஒரு பேர் வைங்க. பேரே வைக்கலாமா? ஆமா அந்த யூடியூப் சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு திடீர்னு போட்டாலே வந்துரும்ல. ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெடி ஏதோ சம்திங் ஏதோ வித்தியாசமா பேர் வச்சா டக்குன்னு மக்களுக்கு வரும். சரி இந்த கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க எனக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம். இல்ல இல்ல இன்னைக்கு திடீர்னு பிடிச்சது நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது தான் போடுவேன் நானு. வந்ததும் போடுவேன் நானு. மணி இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இன்னமும் வந்துட்டு எங்க ஷூட் முடியல. ஏய் ஆசாமா ரெடி போச்சு நீங்க ஷோ நல்லா போச்சு. தூக்கம் வருது, பசிக்குது. 1:30 மணி ஆச்சு. இன்னும் ஒரு 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஒரு எபிசோட இவ்வளோ போயிடுச்சு. செமிஃபைனல்லாம் இதுவே மொத்தம் போயிடுச்சு. மேபி 2 சேர்த்து ஒன்னா போறாங்களா இல்லை வேற ஏதாவது வைக்கிறாங்களா இன்னொன்று இருக்குங்களா தெரியல. இன்னும் முடியல. என்ன பண்ண போறான்னு தெரியல. பயங்கரமா தூக்கம் வருது. ஆசை ஜாலியா இருக்காங்க. என்ன பிங்கா இருக்கு. அங்க வந்து டியாஸ் இருக்காங்க. இங்க உங்க பேரு, அங்க அவங்க பேரு, இங்க இவங்க பேரு. மதுரை தானே? அது அக்கா. ஆமா மணியக்கா. ஆனா ஆட விடணும். எப்பயும் மூளை கண்டுக்கல. டான்ஸ் வைக்கணும். மணியக்கா டன் மணியக்கா ஏய் அதெல்லாம் பாத்துக்கிட்ட நானே வந்துறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சே ஹாய். கூப்பிடுங்க. மணியக்கா ஹாய். அண்ணா காஃபி அண்ணா. நல்லா இருக்கு. திரும்ப பண்ணுங்க. சரி கேஷ்ல பண்ணுங்க. என்னது அடிக்காதீங்க வீட்டை பாப்பாங்க. வைகை கரை காற்றே யாருக்கு அந்த ஹார்ட்? யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும் வாங்கிக்கோங்க. அன்புக்காக இயங்கும் அனைவருக்கும் ராவணாவின் ஹார்ட் அன்பு எப்பவுமே கிடைக்கும். இது ரிப்போஸ்ட் பண்ணணும். மாட்டேனே எதுக்குமா நீயே அடிச்சிய உதச்சிய குத்துனியே அதில் வீடு இருக்குல்ல. எப்போ பண்ணல டெய்லி தான் அடிக்கிறேன். நான் எப்படி தெரியுமா இந்த வடிவேல் மாதிரி இருக்கேன். கோவை சொல்ல மாதிரி அடிக்கிறாங்க டம்மு டம்மு. அப்புறம் வந்து இந்த மைனா படத்தில் வருவாள் அவன் பேர் என்ன போலீஸ்கார பொண்டாட்டி. அப்புறம் வந்துட்டு வல்லன் படத்தில் ரீமாசன். இந்த மாதிரி ஒரு 10-15 கேரக்டரை ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி இருக்காரு. நான் அந்த ரீமாசன் மாதிரி அவ்வளவு கோவப்படுறேன். யார் மாதிரி? ரீமாசன் கூட ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை மைனா படம் போலீஸ்கார பொண்டாட்டி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்டே பண்ண முடியாது. பயங்கரமான டார்ச்சர், உலகத்திலே இது மாதிரி டார்ச்சர் இல்லை அப்படின்னு யாராச்சும் இருப்பாங்க. பட் அவங்களும் கிடையாது. நல்லா சமத்தான பண்ணுவாங்க. என்ன தப்பா சொன்னா ஓய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்புடுதா சேனலுக்கு வந்து அம்புடுதான் அதுதான் சொல்லுங்க. அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
அப்பப்போ நம்மளோட வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. இல்லை இந்த வீடியோ இதுக்கு வராது, வரும் வரும். இதுக்கு இந்த மாதிரி வீடியோ வர 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 டாட் 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 கிடக்கு டாட். 2 பேரோட லைஃப் நல்லா இருந்தா நல்லா இருக்கணும், இல்லைன்னா வரல மறந்துச்சு மதிச்சுல எனக்கு வந்து கருணாக்கு இருக்கு. தள்ளி வைத்தா பயமா இருக்கு, பிடிக்க முடியா? மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:16. இன்னமும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு.